ஸ்டாண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழ்லேருந்து நம்மளோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா இப்போ வெளியேறிட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா ரொக்க பணத்தோடு வெளியேறினாங்க. இப்போது சோஷியல் மீடியாவில் அர்ச்சனாவோட சொத்து மதிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே பிரபலமாகிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு நான் ரொம்பவே டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம். முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜே அர்ச்சனாவோட ரொக்கப்பணம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாவாக இருந்துச்சு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அவங்க 70 நாள் உள்ளே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பாதியில் தானே உள்ளே வந்தாங்க வைல்ட் கார்டாக. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் இருந்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 25,000 மதிப்புள்ள ஒரு நாளைக்கு காசு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா கூட அவங்களுக்கு மொத்தம் 17.5 லட்சம் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ 70 நாள் அவங்க உள்ளே இருந்திருக்கிறாங்க அப்படின்றனால அந்த ஒரு 17 லட்சம் ப்ளஸ் அவங்களோட 50 லட்சம் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அது நிறையவே வந்துருச்சு. ப்ளஸ் இதை விட தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் வின் பண்ணவங்களுக்கு கார் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உள்ள நிறைய கிஃப்ட் வவுச்சர்ஸ் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி கிட்ட அவங்களுக்கு இப்போ சொத்து மதிப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளிவந்துட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்மளோட அர்ச்சனா ஹோண்டா கம்பெனியில் ஒரு கார் வச்சுட்டு இருந்ததாகவும் சொல்லியிருந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா ஒரு டீச்சர் அப்படின்றதுனால அவருக்குமே சம்பளங்கள் வந்துட்டுருக்கு. இவங்களுமே ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால படங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய சம்திங் இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கிறதுனால அதுக்குமே காசுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி அப்படின்றது மோர் தென் எனாஃப் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க காசை கொஞ்சம் ஒரு பெரிய அளவில் எடுக்காமல் கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மூவி நடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய சீரியல்ஸ் நிறைய மூவிஸ்லாம் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்கிறதுனால ஸோ அதுலேருந்தும் பணங்கள் வருகைகள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அர்ச்சனாவோட சொத்து மதிப்புகள் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்கிரமப்படுத்திட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.